என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் உங்கள் அறிக்கைகள் மாறிக்கொண்டிருக்கிறதா? முறுமுறுக்க துவங்கி விடுகிறீர்களா? முறையிட ஆரம்பிக்கிறீர்களா? அல்லது ஆண்டவரிடத்தில் சலித்து கொள்கிறீர்களா? இன்னும் சில பேரை நம்ம பார்க்க முடியும். இந்த பிரச்சனை, போராட்டங்கள் வழியாக கடந்து போகும்போது சில பேர் கர்த்தரையே தூஷிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சில பேர் மற்றவங்களை தூஷிப்பாங்க. ஏன் தான் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குதோ? எதுக்குடா இந்த வாழ்க்கை எனக்கு? என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறேனே, கர்த்தர் இதை பார்க்குறாரா இல்லையா? அவர் இதை விசாரிக்கத்தான் செய்வாரா, செய்ய மாட்டாரா என்றெல்லாம் சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் கவனித்து பாருங்கள். யோபுவின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கர்த்தருடைய தாசனாகிய யோபு தன் வாழ்க்கையில் அதிகமாய் நெருக்கப்பட்ட சமயத்தில் சொத்து சுதந்திரங்கள் எல்லாவற்றையும் இழந்து தன் 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் பறிகொடுத்த அந்த சமயத்திலும், சரீரம் முழுவதும் கொடிதான வியாதிகள் இருந்த சமயத்திலும் தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எந்த வகையிலும் தன் வாயிலிருந்து தவறான தூஷணமான வார்த்தைகள் அவர் பேசாததை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவர் தன் உத்தமத்திலே உறுதியாய் நின்றார் பாருங்கள். இப்படித்தான் அருமையான மகனே, அருமையான மகளே, உன் வாழ்க்கையில் நீ கடந்து போகிற எந்த பாதையாக இருந்தாலும் அது கண்ணீரின் பள்ளத்தாக்காக இருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்திலே உன் உத்தமத்தை விட்டு விலகி போய்விடாதே. உத்தமத்தில் உறுதியாய் நில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் உண்மை முத்தவுமாய் தொடர்ந்து பின்பற்றி போய்கொண்டே இரு. கர்த்தர் யோபுவை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி போய்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேலான ஆசீர்வாதங்களினால் நிரப்பி தன் மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். எந்த சமயத்திலும் உத்தமத்திலிருந்து வலிவி போய் விடாதிருங்கள். இன்னும் உண்மை உத்தமமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.